பிஎஸ்சி பீமு ப்ரீஸ்ட்ரெஸ் பீம் எப்படி வந்து இப்போ காஸ்டிங் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதான் இப்போ பார்க்குறோம். இது வந்து அந்த சேத் பைப்புக்குள்ளே ஒரு பிவிசி அந்த ஃப்ளெக்சிபிள் பைப் போட்டு இருக்குது. ஏன்னா கான்க்ரீட் போடும்போது வைப்ரேஷன் போடும்போது அந்த சேத்து பைப் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேனலு இந்த 2 பேனல் சைடில் வச்சுட்டு அந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, பாட்டம் வந்து ஒரு பிளேட்டு அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட்டை எடுத்து ரெண்டும் போல்ட்டு போட்டு கனெக்ட் பண்ணி ஷட்டரிங் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அச்சீவ் ஸ்ட்ரென்த் ஆகிட்ட பிறகு அந்த டோம் க்ரௌட்டிங்கு அந்த டோம்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை க்ளோஸ் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் பிஎஸ்சி பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் என்னென்ன கான்செப்ட்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸிங் பண்ணுற இடத்துல வந்து அந்த ஸ்ப்ரிங் சர்க்கிள் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் கீ வந்து இந்த இடத்துல வந்து ஹோல்டிங் பின் அந்த லிஃப்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. பீம் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு அது லிஃப்டிங் பாயிண்ட்டு. தென் அதுக்கப்புறம் வந்து அந்த சுப்பீட் பிளேட்டுன்றது பேரிங்கில் உக்காடுறதுக்கு அந்த சுப்பீட் பிளேட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம லென்த்து 40 மீட்டர்னா அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வைக்கணும். ஸோ பீம் எண்ட் ஏரியாவுடைய அதனுடைய ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு. ஸோ அதுக்குள்ளே சேத் பைப் கவர் பண்ணுற மாதிரி 250 டயா, இந்த சேத்து பைப்பு அந்த க்ரௌட்டிங் பண்ணுறதுக்காக அந்த பைப்பு கனெக்ஷன் பண்ணியிருக்கு. க்ரௌட்டிங் பண்ணுறதுக்கு உண்டான இந்த பைப்பு தான் அது. இதில் ஒரு ஹோல்ஸ் வரும், க்ரௌட்டிங் பண்ணுற பாயிண்ட் இருக்கும். அதில் மோல்டில் ஸ்டீல் மோல்டில் ஒவ்வொரு இடத்துல ஃப்ரம் மீட்டர் எவ்வளோ கீழே இருந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஹைட் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கார்டு மாதிரி போட்டு அதை ஒட்டி வச்சுருக்கானுங்க. கிராஸ் பீம் கனெக்ட் ஆகிற லொக்கேஷன் இது. மறுபடியும் அந்த எண்ட் ஏரியா பீம் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அந்த வெர்டிகாலிட்டி வந்து இப்போ செக் பண்ணுறாப்புல. அதுதான் பீம் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் டீட்டெயில்ஸு. அதுக்கு கீழே 2 லேயர் வந்து கான்க்ரீட் போட்டுருக்கு. எனக்கு கீழே வந்து செட்டில்மெண்ட் ஆகிடக்கூடாது, பீம் வந்து அதே போல் அன்னிவனாக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளைவுட்டு கேப் எல்லாத்தையும் போட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கு. க்ரௌட்டிங் இன்ஜெக்ஷன் பாயிண்ட்டு இது மூலம் இந்த ஏரியாவில் தான் வந்து இங்கே ஒரு ஓப்பன் ஒன்று இருக்கும். இந்த ஓப்பன் வந்து க்ரௌட்டிங் இன்ஜெக்ஷன் பாயிண்ட்டு. அந்த க்ரௌட்டிங் பைப்பு சேத் பைப் கனெக்ட் பண்ணுற எல்லாம் வந்து எங்கே லீக் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாஸ்கிங் டேப் எல்லாத்தையும் போட்டு டைப் பண்ணி வச்சுருக்கு. கவர் ஸ்பேஸு கவர் ஸ்லாபு மேலே அதே போல் வந்து அது ஸ்லாபு அதோடைய கனெக்ஷன் அதுக்காக அந்த ஊக்கு அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேம் இந்த இடத்துலையும் ஒரு லிஃப்டிங் பாயிண்ட்டு அந்த சர்க்கிள் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்குங்க, அது லிஃப்டிங் பாயிண்ட்டு பிஃபோர் கான்க்ரீட் போகிறதுக்குனால ஒரு பிவிசி பைப்பு அந்த 10 சென்டி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிவிசி பைப்பு உள்ளே விட்டுட்டு லிஃப்டிங் பாயிண்ட்டுக்கு அந்த ராடு இருக்கும். அந்த ராடு வச்சு தான் நம்ம வந்து அந்த பிரிட்ஜ் அங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது லிஃப்ட் பண்ணுவோம் அந்த க்ரைன் மூலமாக.